Hey all, welcome back to the channel. आज हमारा अमृतसर में लास्ट डे है एंड वी आर ऑन आवर वे टू शिमला। हमें जो ट्रेन पकड़ना है वो है 7:35 का और वो अमृतसर से ही स्टार्ट होती है। जो रेलवे स्टेशन है वो हमारे होटल से लाइक ऑलमोस्ट 4 to 5 किलोमीटर्स के डिस्टेंस पे है। सिंस द रेलवे स्टेशन वॉज वेरी नियर बाई वी टुक एन ई-रिक्शा और हम 10 मिनट में अमृतसर रेलवे स्टेशन पहुंच गए। The train which we are boarding is पश्चिम एक्सप्रेस। ये अमृतसर से बांद्रा मुंबई के लिए जाएगी। After 5 hours of journey, we reached Chandigarh and we took a cab from there to Shimla. जो कैब जर्नी है वो कम से कम 4 से 5 घंटे का होता है, बट इफ़ ट्रैफिक है तो वो डिफ़र कर सकता है। तो हमें ऑलमोस्ट 5 घंटे लगे थे एंड वी बुक द कैब थ्रू मेक माई ट्रिप एंड इट वॉज़ वेरी कन्वीनियंट। सो व्हेन वी गॉट डाउन इन चंडीगढ़ रेलवे स्टेशन द कैब वॉज ऑलरेडी वेटिंग देयर और OTP वगैरह वो सब हमको मेल में ही आ गया था। लगभग 1-1.5 घंटे ट्रैवल करने के बाद हम लंच के लिए रुके और रेस्टोरेंट का नाम था गोपाल्स। यहाँ पर ऑलमोस्ट ऑल द नॉर्थ इंडियन वैरायटी फूड मिलते हैं। ये फैमिली रेस्टोरेंट था। हमने एक गार्लिक नूडल और राजमा चावल ऑर्डर किया। इतना ज़्यादा टेस्टी था कि खाने की जल्दबाजी में हम वीडियोस और पिक्स लेना भूल गए। ஸோ இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரூம் டூர். நேற்று நைட் ஈவினிங்கே வந்துட்டோம், பட் we didn't take the tour because we were tired. பூனை கத்துற சத்தம் கேட்குது, பின்னாடி ஒரு குட்டி நாய் இருக்குது. ஸோ இதுதான் என்ட்ரன்ஸ். லெட்ஸ் கோ இன். உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைடில் யூ ஹாவ் 2 sofas. as you can see இது ஒரு சிட்டிங் ஏரியா. 2 சோஃபாவும் வந்து நல்லா தான் இருக்குது. இது கொஞ்சம் நல்லா சாஃப்டாக இருக்குது, ஆனால் இது வந்து ஓகே, நாட் டூ சாஃப்ட், ஆனால் நல்லாயிருக்கு. இங்கே ஒரு சின்ன டேபிள், ஒரு என்சைக்ளோபீடியா வச்சுருக்காங்க. அது ஓப்பன் பண்ணி கூட பார்க்கல என்னன்னு. இங்கே ஒரு சின்ன ஸ்டோரேஜ் யூனிட் இருக்குது அண்ட் ஒரு சின்ன ஷோ கேஸ் மாதிரி புக்ஸ் அண்ட் சம் ஓல்டு கேமரா வச்சுருக்காங்க. இங்கே வந்து ஒரு விண்டோ இருக்குது. வெளியே என்ன தெரியுதுன்னா பக்கத்தில் பில்டிங் தெரியுது, வேறு ஒன்றும் பெருசாக தெரில. ஸோ திஸ் இஸ் தி சிட்டிங் ஏரியா. சின்ன சின்ன டெக்கரேஷன் ஐட்டம்ஸ் வச்சுருக்காங்க. ட்ரீம் கேச்சர், தென் காந்திஸ் வைஸ் மங்கி வச்சுருக்காங்க. ஒரு லேம்ப், சினி லேம்ப் வச்சுருக்காங்க. இங்கே ஒரு அயனிங் போர்டு இருக்குது. அது வந்து நேற்று வந்து பக்கத்துலேயே இருக்காங்க ஓனர்ஸ், ஸோ அவங்கக்கிட்ட கேட்டு டின்னர் வாங்கணும். வெசல்ஸ் இருக்குது. இவ்வளோ தான் சிட்டிங் ஏரியா. இப்போ உள்ளே போகலாம். உள்ளே வந்தீங்கன்னா இந்த சைட் யூ ஹாவ் அ கிச்சன். யூ ஹாவ் எவ்ரி திங் இன் த கிச்சன். லைக் வெசல்ஸ் இருக்குது, ஃப்ரிட்ஜ் இருக்குது, கேஸ் இருக்குது. ஸோ இஃப் யூ வாண்ட் டு குக் சம்திங் யூ கேன் குக் இட். அண்ட் ஆனால் திங்ஸ் வெளியிலேருந்து வாங்கிட்டு தான் வரணும், அதெல்லாம் இருக்காது. அதனால நேற்று வந்து ஈவினிங் வந்து கொஞ்சம் வெளியே போயிட்டு பக்கத்துலேயே ஒரு கடை இருந்துச்சு. அதனால சின்ன சின்ன திங்ஸ், இந்த மேகி, ப்ரெட்டு, அதெல்லாம் வந்து வாங்கிட்டு வந்தோம். இது கொஞ்சம் மெஸ்ஸியாக இருக்குது, யூ கேன் இக்னோர் இட். காலையில் வந்து we made some toast and maggi, chai, all those things. and இது ஃப்ரிட்ஜில் என்ன இருக்குன்னா பெருசாக எதுவும் இருக்காது. சின்ன சின்ன சாஸு அண்ட் இது நாங்கள் வாங்கிட்டு வந்தது. அண்ட் அவங்க வந்து ஷிம்லா ஆப்பிள்ஸ் வச்சுருக்காங்க. இங்கேருந்து வெளியே வந்தோன்னா this is another table where you can store things. So we have like little my makeup bag, deos, watches. இங்கே வந்து நேற்று ஈவினிங் வாங்கிட்டு வந்த ஸ்நாக்ஸு, இது வந்து டாய்லெட்ரிஸ் which we carry when we travel. கீழே வந்து
எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸு, டவல்ஸு அதெல்லாம் வச்சுருக்காங்க. Again, when you come here, this is the bathroom. பாத்ரூம் வந்து நல்லா க்ளீனாக இருக்குது. ஸோ இட் லுக்ஸ் குட், நல்லாமே இருக்குது. This is the mirror, brush, hair dryer, all those things. And here comes the bedroom. So idan bedroom. This is our back. Bedroom செம்மையா இருக்கு, நல்லா இருக்கு, கம்ஃபியா இருக்கு. இது அவங்களே வந்து ஹேண்ட் பெயிண்ட் பண்ணுது. அண்ட் லேப்டாப் வந்து ஆன்ல இருந்துச்சு, இப்போ லாக் ஆயிடுச்சு. we were editing the video from Delhi to Amritsar. அந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தோம். அது வந்து இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடியே அது வந்து போட்டுருவோம். இங்கே இன்னொன்று வந்து சின்ன ஸ்டோரேஜ், எக்ஸ்ட்ரா பிளாங்கெட்ஸ் இருக்குது, இங்கே பேக்ஸ் இருக்குது. அண்ட் வேறு என்ன இருக்குது? யா, யூ ஹாவ் அ லிட்டில் டீ ஏரியா, யூ ஹாவ் அ கெட்டில், யூ ஹாவ் சம் டீ பேக்ஸ். இது வந்து ஆர்டிஸ்ட் காமோதோட புக்கு எடுத்துகிட்டு வந்தாங்க சென்னையிலேருந்து. ஆனால் இது வரைக்கும் எதுவும் பண்ணல. அண்ட் திஸ் இஸ் த பெஸ்ட் திங் ஆஃப் த ஸ்டே, த வியூ. ஸோ திஸ் இஸ் ஹவ் இட் லுக்ஸ் ஃப்ரம் த பெட்ரூம். நவ் லெட்ஸ் கோ டு த பால்கனி. So this is the balcony. We have chairs and this is how it looks. இந்த வியூக்காக தான் இந்த ஹோம் ஸ்டே வந்து செலக்ட் பண்ணோம். செம்மையாக இருக்குது வியூ. காலையில் வெளியே வந்து உட்காந்த உடனே இந்த வியூ பார்த்தா செம்மையாக இருக்குது. அண்ட் இங்கேருந்து உட்காந்துட்டு ஜாலியாக யூ கேன் see the view, you can enjoy your time. செம்மையாக இருக்குது. ஐம் லைக்கிங் திஸ் வெதர். நல்லா ஜில்லுன்னு இருக்குது. இப்போது ஆல்மோஸ்ட் 9 degrees இருக்குது. அண்ட் வெதர் ஃபார்காஸ்டில் பார்த்தா நைட் வந்து இட் வாஸ் ஷோயிங் அரவுண்ட் 6 or something. Yeah, so this is the stay where we are right now. இந்த ஸ்டே பேர் வந்து ஃபீல் அண்ட் ஸ்டே ஹோம் ஸ்டே. ஏர்பிஎன்பியில் இது புக் பண்ணோம். ஸோ 3 நாளைக்கு வி ஆர் புக்ட் அண்ட் ஸ்டே ஹியர். ஸோ இங்கே தான் இருக்க போகிறோம் 3 நாளைக்கு. ஃபுட் வந்து உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கிச்சனில் குக் பண்ணிக்கலாம். கிச்சன் காமிச்சேன் நான், கிச்சனில் குக் பண்ணிக்கலாம். இல்லைன்னா பக்கத்துலேயே வந்து ஓனர் இருக்காங்க, அவங்கக்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்களும் வந்து குக் பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ரைஸ் வந்து அவங்களே சொல்லிடுவாங்க. லைக் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இந்த மாதிரி ப்ரைஸு, லன்ச் அண்ட் டின்னருக்கு இந்த மாதிரி ப்ரைஸ், அதை அவங்க சொல்லிடுவாங்க. ஸோ வேணும்னா நான் வந்து இந்த புக்கிங் பற்றி உங்களுக்கு அப்புறமா ஒரு வீடியோ, எல்லா வீடியோஸில் வந்து சொல்கிறேன். என்னென்ன எங்கெங்கே புக் பண்ணோம், எவ்வளோ காஸ்ட் ஆச்சு, அதெல்லாம் வந்து I'll put in a different video. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும் லைக் எவ்வளோ ஆச்சு என்னென்னு. ஸோ யா, திஸ் இஸ் த டூர். இன்னொரு விஷயம், நான் முன்னாடி சொன்ன மாதிரி இங்கே டெம்பரேச்சர் வந்து 9 degrees இருக்குது. ஸோ நீங்கள் வந்து சென்னை மாதிரி இருக்கிற வெதர்லேருந்து வரீங்கன்னா உங்களுக்கு இது ரொம்ப குளிராக இருக்கும். அதனால் கண்டிப்பாக நீங்கள் ஜர்க்கின், ஜாக்கெட், ஹுடீஸ் இல்லைன்னா இந்த மாதிரி கேப்ஸ் ஏதாச்சும் ஒன்று கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. ஏன்னா உள்ள ஃபேன் கூட போடல நைட்டு, இருந்தாலும் ரொம்ப குளிராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் இதெல்லாம் எடுத்துகிட்டு வாங்க, இல்லைன்னா ரொம்ப அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். அதே மாதிரி ஷியோராக தெரியல, ஆனால் இந்த ரோடில் தான் வந்தோம் நினைக்கிறேன். ஸோ அண்ட் அனதர் திங் இஸ் லைக் நைட்டில் வந்து இங்கே உட்காந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லைட்டு போட்டு வச்சுருப்பாங்க எல்லா இடத்துலையும். ஸோ அந்த வியூ கூட நல்லாயிருக்கும். அதான், ஸோ ஜர்க்கின், ஜாக்கெட், ஹுடீஸ் இதெல்லாம் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வாங்க. அப்போ தான் இந்த கிளைமேட், இந்த வெதர் வந்து உங்களால் என்ஜாய் பண்ண முடியும்.